الرحمن الرحيم. பொதுவாகவே கடன் என்பது சாதாரண மனிதர்கள் முதல் ஒரு நாட்டின் அரசாங்கம் வரை அனைவருக்கும் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. கடனின்றி வாழ்பவர்கள் அரிது என்று கூறுமளவிற்கு நிலைமை இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை கடன் வாங்குவதற்கு தடை இல்லை என்றாலும் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. இஸ்லாத்தில் அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்குவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவைப்படுவோருக்கு கடன் கொடுத்து உதவுவது ஆர்வமூட்டப்பட்ட நற்செயல் ஆகும். கடன் வாங்குவதற்கு அவசியம் ஏற்பட்டால் அந்த கடனிற்கு ஈடாக திருப்பிக் கொடுக்கும் அளவிற்கு நம்மிடம் பொருள்கள் இருப்பதை உறுதி செய்து நம் மரணித்தால் நம் சார்பாக அந்த கடனை திருப்பிச் செலுத்த பொறுப்பாளர்களையும் நியமிக்க வேண்டும். கடன் அன்பை முறிக்கும் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது முன்னோர்களின் அனுபவ பாடம். பணத்தின் உண்மையான மதிப்பு மற்றவரிடம் கடன் கேட்கும் போதுதான் தெரியும். கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம், கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம் என்பார்கள். கடன் என்ற மூன்றெழுத்து வாழ்க்கை பலருடைய வாழ்க்கையினுடைய முற்றுப்புள்ளியாக மாறிவிட்டது. கடன் அன்பை முறிக்கும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாடும் மக்களும் கடனிலே மூழ்கி இருக்கிறார்கள். சிறிய பொருளிலிருந்து பெரிய பொருள் வரைக்கும் அனைத்துமே இன்றைக்கு கடனினால் வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. இஎம்ஐ என்று சொல்லுகின்றோம். வீடுதோறும் கல்வியாக இருந்த காலம் போய் இன்று வீடுதோறும் கடன் என்ற சூழலில் இருக்கின்றோம். மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு கடனிலே மூழ்கி இருக்கிறார்கள். ஏன், நம்முடைய சம்பளம் 2 நாள் கழித்து தாமதமாக வந்தாலே அந்த 2 நாளை சமாளிப்பதற்காக கடன் வாங்கும் நிலையும் இருக்கின்றது. ரோட்டிலே ஓடும் அனைத்து வாகனங்கள் என்று பார்த்தால் 70% மேல் கடனிலே தான் இருக்கின்றது. ஆக இந்த உலகமே மக்களை கடனில் தான் இருக்க வேண்டும் என்பதை நினைக்கின்றது. ஆக கடனினால் ஏற்படும் விளைவுகள் என்று பார்க்கும்போது மன உளைச்சல்கள், கவலை, துக்கம், ஏன் விவாகரத்தும் நடக்கின்றது. டெய்லி தினந்தோறும் நாம் பார்க்கின்றோம். நாம் நாளிதழில் தற்கொலைகள், குடும்பத்துடன் தற்கொலைகள், ஏன் கடனினால். இப்படிப்பட்ட கடன் இஸ்லாம் என்ன கூறுகின்றதை நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதேனும் ஜனாசா தொழுகைக்கு வந்தால் முதலில் கேட்கும் கேள்வி, இவர் கடனாளியா? இல்லை என்றால் அந்த மரணித்தவர்களுக்கு அவர் தொழமாட்டார். எதுவரைக்கும் என்றால் அந்த கூட்டத்தில் இருக்கும் எவரேனும் அந்த கடனுடைய பொறுப்பை ஏற்காதவரை அவர் தொழ வைக்க மாட்டார். கடன் இல்லா வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை முறையாகவும் இருக்கின்றது. ஆக கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக நம்முடைய அடுத்த சன்னதி, நம்முடைய குழந்தைகளை நாம் பயிற்சிவிக்க வேண்டும். கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் அவர்களை தயார் செய்ய வேண்டும். மேலும் இறுதியாக கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நான் இறைவனிடம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். திருக்குரானின் மிக நீண்ட வசனம் கடனை பற்றியதே ஆகும். இது பற்றிய விளக்கங்கள் நீண்ட வசனமாக திருக்குரானின் 2வது அத்தியாயமான அல் பஹ்ராவில் 282வது வசனம் இடம்பெற்றுள்ளது. கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாமல் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு ஜனாசா, அதாவது இறுதி தொழுகை நடத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வருவதில்லை, யாரேனும் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றாலே தவிர. கடன் விஷயத்தில் அதனை ஆவணப்படுத்த வேண்டும். அது இரு சாராருக்கும் நல்லது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூஹ். இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இறந்து போனவர் செய்த மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவர் மீதுள்ள கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது இறை கட்டளை. எவன் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகின்றானோ அவன் சார்பாக அல்லாவே அதனை திருப்பி செலுத்துவான். எவன் திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி அதை ஏமாற்றி அழித்துவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகின்றானோ அல்லாவும் அவனை அழித்து விடுவான் என்று நபிகள் பெருமானார் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். நம்மால் இயன்றவரை கடன் வாங்காமல் இருக்கவே முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாவிடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும்.